இந்த திருத்தணியில் ஒரு அப்பாவியான ஒரு இளைஞனை 4 பேர் வெட்டி வெட்டி அடித்து ஹாஸ்பிட்டல் இப்போ அந்த நபர் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த 4 இளைஞர்கள் மாதிரி எல்லா ஏரியாவிலையும் அது நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சமுதாயத்தை மட்டும் டார்கெட் பண்ணி பேசுகிறாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. எல்லா சமுதாயத்திலும் இந்த மாதிரி நபர்கள் இருப்பாங்க. இந்த மாதிரி பசங்க வந்து எப்படின்னா இவங்க வீட்டில் வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. இவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து எப்படின்னா, நீ வெளியில் என்ன வேணால் பண்ணிட்டு வா, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், உன்னை எதுவுமே கேட்க மாட்டேன், உனக்கு நல்லா சொம்பு தூக்கி ஜால்ரா பண்ணுற, நீ யாரை வேணாலும் விட்டு என்ன வேணாலும் பண்ணு, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் உள்ள நபர்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு அன்கண்டிஷனலாக சப்போர்ட் பண்ணி அந்த ஊரில் இருக்கிற ஒரு கவுன்சிலர் தலைவர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஊராட்சி மன்ற தலைவர் இருப்பாங்க. இந்த மாதிரி பசங்களாம் பார்த்திங்கன்னா வெளியில் நல்லா கலாட்டாக பண்ணிவிட்டு ஒம்பளுத்து சண்டை வலிச்சு தேவையில்லாமல் ஹோட்டலில் இருக்கிற அந்த சேரெல்லாம் உடச்சி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இவனை தெரியும் அவனை தெரியும், எனக்கு இந்த ஏரியா கவுன்சிலர் தெரியும், எனக்கு இந்த மாநகராட்சி தலைவரை தெரியும், எனக்கு இவரை தெரியும், இந்த டானை தெரியும், எனக்கு இந்த ஏரியாவுடைய பெரிய தலை எனக்கு தெரியும், அந்த மாதிரி சொல்லி எஸ்கேப் ஆகிற ஒரு நபர்கள் தான் அவங்க. இவனுங்களை விசாரணை பண்ணுறதை விட அந்த ஊர் தலைவர், அந்த தாதா, அந்த கன்னு ஏரியா தலை அவனுங்களை பிடிச்சி கொஞ்சம் விசாரித்தா நல்லாயிருக்கும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பசங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கத்தி வச்சு சுற்றுறது, அதுக்கப்புறம் இவனை வெட்டுவேன் அவனை வெட்டுவேன் அந்த மாதிரி சொல்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு கெத்துன்னு நினச்சிட்ருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துலையே சுற்றிட்டுருக்கானுங்க ஒரு மேன் சைல்டு மாதிரி. அண்டு அவங்களுக்கு வந்து வேறு உலகம் ஒன்று இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு என்ன திங்க் பண்ணணுன்ட்டு அவங்களுக்கு தெரியும். ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு விஷயமும் நம்ம நோட் பண்ணணும். இந்த மாதிரி நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு பகுதியிலேருந்து வராங்க. இவங்கள பயங்கரமாக ஒதுக்கி இருக்காங்க. அண்டு அந்த ஒதுக்குதுனால இவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பெல்லாம் நிறைய இடத்துல கிடைக்காது. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரம்பரை சொத்துலாம் அவங்ககிட்ட இல்லை. அவங்க என்ன வேலை பார்க்குறாங்களோ அந்த வேலைக்கு தான் அவங்களுக்கு வருமானம் இருக்கும். அண்டு ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டம் இருக்குது இவங்க பின்னாடி. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு, யூனியன் கவர்மெண்ட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைலாம் எங்கே நடக்குது அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணி அங்கே என்ன பிரச்சனை அதை சால்வ் பண்ணணும், அதுக்கான சொல்யூஷனை நம்ம பார்க்கணும், அவ்வளோதான். அதை விட்டுட்டு கானா பாட்டு தான் இந்த கொலைக்கெல்லாம் காரணம் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் முட்டாள்தனம். தாசு சூரியனே முக்குழுத்தூர் மூத்தவனே அந்த பாட்டுக்களே நீங்கள் என்ன சொல்லுவீங்க? தமிழ் சினிமாவிலே நிறைய பாடல்கள் வந்து ஏற்றுத்தாழ்வு உருவாகுதுல்ல. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஸோ இதான்